புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். பாலியல் புகார் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பாலியல் புகார் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விவரம் என்ன? பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் கர்நாடக அரசியலில் மட்டுமல்லாமல் தேசிய அரசியலிலும் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கும் சூழலிலே கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா ஒரு முக்கிய கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அவருக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என அழைக்கப்படும் சிறப்பு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே கர்நாடக முதலமைச்சரின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு 24 மணி நேரத்தில் ஆஜராக வேண்டும் என பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் பிரஜ்வல் ரேவண்ணாவோ வெளிநாட்டில் இருக்கிறார். தேர்தல் முடிந்த உடனேயே அவர் ஜெர்மனி சென்று விட்டார். அங்கிருந்து இன்னும் திரும்பவில்லை. எப்போது திரும்ப போகிறார் என்பதும் தெரியவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் அவரை நாட்டுக்கு அழைத்து வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் எனவும் தூதரகங்கள் மூலமாகவும் மற்றும் இன்டர்போலில் போன்ற போலீஸ் நடைமுறைகள் மூலமாகவும் ரேவண்ணாவை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் எனவும் அவர் தற்போது அப்ஸ்காண்டிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எனவும் சீதாராமையா தனது கடிதத்திலே குறிப்பிட்டுள்ளார். இதற்கு தேவையான விவரங்கள் அனைத்தையும் கர்நாடக காவல்துறை அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வுத்துறை வழங்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரஜ்வல் ரேவண்ணாவை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளித்துள்ள கடிதத்திலே கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா தெரிவித்துள்ளார். ஆகவே அரசியல் ரீதியாகவும் சரி, இந்த விசாரணை ரீதியாகவும் சரி, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நடவடிக்கையை கர்நாடக முதலமைச்சர் கடிதம் மூலமாக எடுத்திருக்கிறார். சக்தி, பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியாவிற்கு அழைத்து வர இன்டர்போல் உதவியையும் நாட வேண்டும் என்று அவர் சித்தராமையா கூறியிருக்கிறாரே, மத்திய அரசு தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது இதற்காக நீதிமன்றங்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்க தேவை இருக்கிறது. அதாவது நீதிமன்றங்களிலே இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை அளித்து சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார், அவரை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வாங்க வேண்டும். பின்னர் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காக விரைவாக இந்திய தூதரகங்கள் மூலமாகவும் சிபிஐ போன்ற அமைப்புகள் இன்டர்போல் அமைப்பு மூலமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது எந்த நாட்டில் தங்கியிருக்கிறாரோ அந்த நாட்டு போலீஸுக்கு இந்திய போலீஸ் மூலமாக தகவல் அனுப்பப்பட்டு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே அவரை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புங்கள் என கோரிக்கை வைக்க வேண்டும். இதற்கான நடைமுறைகளை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே சமயத்திலே அரசியல் ரீதியாகவும் இதை நாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி மக்களவை தேர்தலிலே மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. அந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் முக்கிய உறுப்பினராக பிரஜ்வல் ரேவண்ணா இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிடுவது உங்களுக்கு தெரிந்ததே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடக அரசு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது. கர்நாடக காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அமைப்புகளும் உதவி செய்யுமா, பாரபட்சமின்றி நடந்து கொள்ளுமா என்பதை சோதிக்கும் விதத்திலும் இந்த கடிதம் எழுதியிருக்கிறது. மத்திய அரசு அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க தவறினாலோ அல்லது தாமதமாக நடவடிக்கை எடுத்தாலோ கர்நாடக அரசு நிச்சயமாக மத்திய அரசு அமைப்புகள் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன என குற்றம் சாட்டும். ஆகவே அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற விசாரணை நடைமுறைகள் ரீதியாகவும் சரி, இது மிகவும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. சக்தி, பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியாவிற்கு அழைத்து வரவும் அவரின் பாஸ்போர்ட்டை முடக்கவும் பிரதமர் மோடிக்கு
கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.